அனைவருக்கும் வணக்கம். இது உங்களுக்கு ஒரு கிளாசிக் கிச்சன். இன்றைக்கி குக் வித் கோமாளி சீசன் 4ல் நம்ம பார்க்க போகிற ரெசிபி ராஜ் ஐயப்பா செஞ்ச கொங்கு ஃபேமஸ் சிக்கன் சிந்தாமணி தாங்க. ட்ரை ரெசிபி. வாங்க எப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்திட்டு ஒரு அரை டீஸ்பூன் போல் சோம்பு, அரை டீஸ்பூன் சீரகம், அரை டீஸ்பூன் மிளகு இது எல்லாமே அப்படியே முழுசாக சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கலாம். மிளகு, சீரகம், சோம்பு 3 பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா தோல் உரிச்ச சின்ன வெங்காயம் 1 கப் அளவுக்கு, கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை, விதை நீக்கிட்டு 2-3 கிள்ளி வச்சுருக்கேன் வரமிளகாயை ஆட் பண்ணிக்கோங்க. விதையோடு சேர்த்துனிங்கன்னா ரொம்ப காரம் அதிகமாக போயிடும். நான் இன்றைக்கி ஒரு 10 மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம கோழி ஆட் பண்ணிக்கலாம். கோழிக்கறி நான் இன்றைக்கி நாட்டுக்கோழி தான் தோல் நீக்கி எடுத்துருக்கேங்க. 1/2 கிலோ போல் நாட்டுக்கோழியை எடுத்துருக்கிறேன். அதை உள்ளே ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுட்டு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. இந்த சிக்கன் ரெசிபிக்கு நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்க போகிறது இந்த வரமிளகாய், சின்ன வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு இவ்வளோதாங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திட்டு தண்ணி எதுவும் ஆட் பண்ணாமல் நம்ம இதை சிம்மில் கூட இல்லைங்க, ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கறி வெந்து வர அளவுக்கு நம்ம வேக வைக்க போகிறோம். இப்போ நம்ம ஆட் பண்ண வேண்டிய இன்க்ரீடியண்ட் எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. எல்லாத்தையும் நல்லா ஒன்று கலந்து விட்டுட்டு மூடி வச்சு 20 நிமிஷம் போல் நம்ம வேக வைக்கலாம். ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் திறந்து பார்த்திங்கன்னா கோழி அதுக்குள்ளே இருக்க தண்ணியை வெளியே விட்டுருக்கோம். இந்த தண்ணியிலே கோழி நல்லா வெந்து வந்துடும். அதனால் நம்ம எக்ஸ்ட்ராவாக தண்ணி எதுவும் ஆட் பண்ண தேவையில்லை. தண்ணி ஆட் பண்ணால் அது ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு ஆயிரும். அதனால் தண்ணி ஆட் பண்ணாமல் நல்லா ட்ரையாக ரோஸ்ட் பண்ணி எடுக்கணும். நீங்கள் ஏதாவது ஒரு பீஸ் கட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் சிக்கன் நல்லாவே வெந்து வந்துருச்சு. இந்த சமயத்தில் நீங்கள் பொடியாக நறுக்கி வச்சுருக்க கொத்தமல்லி தழை தூவிட்டு இறக்கிடலாம். ரொம்பவே சுலபமான அதே சமயம் ரொம்ப டேஸ்டான சிக்கன் சிந்தாமணி. இது ஈரோடு சைடில் சிக்கன் சிந்தாமணின்னு சொல்லுவாங்க. கரூர் பக்கம்லாம் இதை நாங்கள் உப்பு கறின்னு சொல்லுவோம். எல்லாமே ரெசிபி ஒன்று தாங்க. பள்ளிப்பாளையம் சிக்கன் இதே மாதிரி தான் நம்ம செய்வோம். ஆனால் அதில் தேங்காய் செதில் போடுவோம், கூடவே கொஞ்சம் தண்ணி விட்டு அதை வேக வைப்போம். மற்றபடி டேஸ்ட் வைஸ் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் வரும். நான் ஏற்கனவே சேனலில் உப்பு கறி வீடியோ கொடுத்துருக்கேன். நீங்கள் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரையாக ஸ்டார்டராக இதை சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்குங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குங்கிறத மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. அடுத்து நான் இன்னும் சில குக் வித் கோமாளி ரெசிபிஸ் அப்லோட் பண்ண போகிறேன். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.